பஸ் மேட் இந்தோனேஷியாவுக்கு மோடு பண்ணுறது எப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் கேட்பாங்க. எனக்கே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஸோ ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸுக்காண்டி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஃப்ரீயாக எல்லாருமே கோர்ஸ் பண்ணுற டைமில் நான் ஃப்ரீயாக பஸ் மேட் இந்தோனேஷியாவுக்கு மோட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோடு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஒரு லோ இன்டர்வேஸில் ஒரு லேப்டாப், பிசி, அப்புறம் நம்ம என்ன மாடல் பண்ண போகிறோமோ அதை பண்ணுறதுக்கான பிளெண்டரு, அப்புறம் அந்த பிளெண்டரில் பண்ண மாடல் கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் எடிட்டர். ஓகேங்களா, இது மூணுமே உங்களுக்கு தேவை கண்டிப்பாக. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பஸ் இந்தோனேஷியா மோடு ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு. அப்படிப்பட்ட ஃபேக்கை நம்பிதாங்க உங்களால் மொபைலில் பண்ணவே முடியாது. பண்ணால் ஒரு 3D மாடல் வச்சு பண்ண முடியும். 3D மாடல் மட்டும்தான் உங்களால் மொபைலில் பண்ண முடியும். ஸோ கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிசியோ ஏதோ ஒன்று வேணும், லேப்டாப் ஏதோ ஒன்று வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் ஒரு பக்காவாக கன்வர்சேஷன் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, வைஃபை லைட்டு, அனிமேஷனுக்கு இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுப்போ உங்களால் பிசி கம்ப்யூட்டர் தான் பக்காவாக பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த இக்னோர் பண்ணணும். என்னென்னா பர்ஃபெக்ஷன். நான் வந்து ஒரு பக்காவான மோடு பண்ணணும்னா பர்ஃபெக்டாக தான் பண்ணுவீங்கிறத மைண்டை மாற்றணும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல 3D மாடல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது ஒரு சில எதாவது காட்டும், ஒரு சில மாடல் தப்பாக போயிடும். அப்போது அதை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ரெடி பண்ண போவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் மோடு பண்ண கற்றுக்க முடியும். ஓகேங்களா. நம்ம சேனலில் ஆல்ரெடி இதில் என்எல், எம்எஸ்எம், பிஆர்எம் இது மாதிரி நிறையா பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ண எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பக்கு, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே பர்ஃபெக்டாக மோடு பண்ண மாட்டாங்க. ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும், டயரில் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும், ஸ்டேரிங்கில் ஒரு சில பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம மோடு பண்ணணும். ஓகேங்களா. அப்போது ஒன்று ஆன்லைனில் கற்றுக்கணும், இல்லை யாரும் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க மாதிரி கற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே வழி கிடையாது. எல்லா யூடியூபர்ஸுமே பண்ணுற ஒரே விஷயம் வந்து ஹவு டு மேக் பஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன டிப்ஸாக சொல்லிக் கொடுப்பாங்க. முக்கியமான பெருசாக காட்டவே மாட்டாங்க. நம்ம டுட்டோரியலில் என்ன போகிறோம்னா, எதனால் காட்டுறது அதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பஸ்ஸு, ட்ரக்கு, வேனு, லாரி, காரு, பைக்கு இது மாதிரி நிறையா 3D மாடல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதை ஃபுல்லாக உங்களால் கன்வர்சேஷன் பண்ணி பஸ்ஸுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம டுட்டோரியல். எந்த மாடல் வேணால் வச்சுக்கோங்க, கன்வர்சேஷன் பண்ணி கேமுக்குள்ளே உங்களை கொண்டு வர வரைக்கும் ஏன் பொறுப்பு. ஸோ அந்த கன்வர்சேஷன் பண்ணி கொண்டு வர்றது ஃபுல்லாக எல்லாமே நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட போகிறாங்களா. ஒரு டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணணும் வந்து ஒரு பஸ் இதுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க ஒரு மாடலில் பஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் விளையாடலாம். அந்த அளவுக்கு உங்களை ஆக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் உங்கள் 3D மாடல் என்ன வச்சுருக்கீங்களோ அதோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எபோட் பேஜில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அங்கே போய் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களோட பேரை வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களால் ஒரு மோடு பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.